போதை மருந்து யூஸ் பண்ணுவியா? அவங்க என்ன பேசிக்கிறாங்க? எல்லா பிள்ளைங்களுக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தாரணிய மட்டும் கடைசியா தான் கூப்பிட்டாங்க. ஆனா அவகிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்காம அவளை நிக்க வச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன சார்? என்னன்னு தெரியல, வாங்க பக்கத்துல போய் பார்ப்போம். ஏய் தாரணி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? சார் என்னாச்சு சார்? ஏன் என் தங்கச்சி பயந்த மாதிரி இருக்கா? ஏய் தாரணி, என்னடி ஆச்சு? சார், என் பேர் அஜய். நான் அரசனூர்ல டாக்டரா இருக்கேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். தாரணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார். நான் இவங்க ஊர்ல தான் டாக்டரா பிராக்டிஸ் பண்றேன். ஏதாவது ப்ராப்ளமா சார்? என்ன ப்ராப்ளம்? எதனால தாரணிக்கு ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கீங்க? எதனாலயா? இந்த பொண்ணுக்கு போதை மருந்து பழக்கம் இருக்கு. இனி இந்த பொண்ணு நேஷனல் டீம்ல சேர முடியாது. இந்த பொண்ணுக்கு எடுத்த டோப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல பிளட்ல போதை மருந்து கலந்திருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு. போதை மருந்து? என்ன சார் சொல்றீங்க? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஆமா சார். சார் என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது சார். சார் ரிப்போர்ட்ல அவ பேர் தான் போட்டிருக்கான். இல்ல வேற யாரோட ரிப்போர்ட்டையாவது எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி மாத்தி சொல்றீங்களா? ஏமா நீ படிச்சிருக்கியா? பெருசா ஒன்னும் படிக்கல சார். அதான் அப்படிலாம் பேசிட்டு இருக்க. ஆனா நாங்களாம் நல்லா படிச்சிருக்கோமா. இந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பேரை மாத்தி படிக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் படிப்பறிவு இல்லாதவங்க இல்லம்மா. இது இந்த பொண்ணோட ரிப்போர்ட் தாமா. ஆர் தாரணி, அரசனூர், மதுரை மாவட்டம்னு போட்டிருக்கு. இது இந்த பொண்ணோட டீடைல்ஸ் தானே. இந்த பொண்ணுக்கு ஆறு தானே இனிஷியல். ஆமா சார். ஆனா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, அதுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தமும் இருக்காது சார். மா, நாங்க 2 பேரும் இந்த பொண்ணு மேல வேணும்னே ப்ளேம் பண்ணல. நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு எடுத்த டோப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல இப்படிதான் ரிசல்ட் வந்திருக்கு. தப்பான ரிசல்ட் வராதுமா.